இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆகப்போது. ரிலீஸ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகப்போது. அதில தான் வந்து படத்துடைய பல முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க. நேத்து ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் ஆச்சுல்ல. அந்த ஏர்போர்ட்டுக்கு போறோமா, ஏதோ ஒரு பேக் வந்து கையில தள்ளிட்டு போறோமா ஒரு சீன் காட்டும்போது, அது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து வெறும் சித்தார்த் அவர்கள நம்பி மட்டுமே இந்த படம் வந்து இந்தியன் 2 படம் வந்து நகர போறதில்லை அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. வெறும் நம்மளுடைய கமல் சாரோட இந்தியன் தாத்தா கேரக்டர் மட்டுமே தான் இந்த படத்துல வந்து முக்கியமான கேரக்டர் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அ ஒரு தியரி வந்து போயிட்டு இருக்குது. ஃபேன்ஸ் தியரி. நேத்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப பயங்கரமா யோசிக்கும்போது, இப்படிலாம் இருந்தா எப்புட்றா இருக்கும் அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் வந்து யோசிச்சோம். கதைக்குள்ள என்ன மாதிரியான ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சு பார்த்தோம். அப்ப நம்ம சில ஐடியாஸ் வந்துச்சு. கமல் சார் வந்து இவ்வளோ பெரிய கேரக்டரு. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் ரோல் பண்றாரு அப்படிங்கும்போது, வெறும் சேனாபதி அப்படிங்கிற அந்த ரோல மட்டுமே நம்பி, இந்த கதைய அந்த ரோல மட்டுமே பேஸ் பண்ணி இந்த கதைய வந்து ஒத்துட்டு இருந்திருப்பாரா? இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் இது கமல் சாருக்கு இருக்குதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது நாளைக்கு நமக்கு ட்ரெய்லர் வந்தா கண்டிப்பா தெரிஞ்சிரும். அதே மாதிரி இதில நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஆட்கள். பழைய இந்தியன் 2 படத்துலேருந்து சில பேர் வந்து இந்தியன் படத்துலேருந்து நெறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வேற வந்துச்சு. ஸோ, அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கண்டிப்பா வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்குது. ஏன்னா, அது இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ லென்த்தான படமா பண்ணப்பட்டிருக்காது. ஏன்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 1/4 மணி நேரம் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் 2 மட்டும். ஸோ, அதுக்கு மேலேயும் கதை இருக்கு. அப்ப இந்தியன் 3 வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம் அப்டின்னா, கிட்டத்தட்ட 5 1/2 மணி நேரத்துக்கு கதை வந்து வெறும் அந்த இந்தியன் தாத்தாங்கிற அந்த ஒரு கேரக்டர் மட்டுமே பேஸ் பண்ணி பண்ண முடியுமா? இல்ல அதுக்கு மேல ஏதாவது ஒரு எசன்ஸ் இருக்கா? அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சங்கர் சார் வந்து நம்ம யோசிக்கிறத விட கொஞ்சம் அஹெடா யோசிப்பாரு சில விஷயங்கள. கதை வந்து சொல்லப்படுகின்ற விதமா இருக்கட்டும், இல்ல கதையுடைய அந்த எல்லை அப்படிங்கிற விஷயத்துல பயங்கரமான இமேஜினேஷன் வந்து நம்ம யோசிக்க முடியும். ஸோ, அது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சங்கர் சாரோட இமேஜினேஷன்ல ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்துல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒண்ணு இருக்கு. அதாவது திரைக்கதையில ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இன்டர்வல் ட்விஸ்ட்டா இருக்கும். இல்ல வந்து கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்டா இருக்கும். இது 2மே வந்து நமக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் தியரி இருக்கு. அந்த ஃபேன்ஸ் தியரிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அடுத்த வீடியோல வந்து பேசுவோம்னு வைங்களேன். பட் ஆனா, இதுல வந்து நாளைக்கு வரப்போற அந்த ட்ரெய்லர்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வந்து இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியும்போது மீசை வந்து இல்லாத மீசையோட தான் வந்து கமல் சேனாபதி வந்து இருப்பாரு. ஆனா, இப்ப வருகின்ற எந்த ஸ்டில்லையுமே அந்த மீசை இருக்கிற மாரி ஒரு ஸ்டில் கூட நம்மகிட்ட வந்து பெருசா காட்டப்படல. ஸோ, அதுவே நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அது ஏன் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கணும். பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மீசை எடுத்த சேனாபதி அ மீ மீசை எடுத்த சேனாபதி, பையன் இறந்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மீசைய மறுபடியும் வச்சுட்டாரு. ஸோ, பையன் உயிரோட இருக்கானா? இல்லையா? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள நெறைய வருது. அது வந்து நெறைய திங்கிங்ல வருதுன்னு வைங்களேன். திரைக்கதையில யோசிக்கும்போது நமக்கு நெறைய தாட் ப்ராசஸ் ஓடுது. ஒருவேள பையன் உயிரோட இருப்பானோ? அப்படி உயிரோட இருந்தா அந்த கதை எப்படி இருக்கும்? அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து திங்க் பண்றாங்க. அது ஃபேன்ஸ் தியரியா பல பேர் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவேள இப்ப இந்தியன் அந்த ஆக்ஷன் நடக்கும்போது, இந்தியன் படத்துடைய கிளைமாக்ஸ்ல ஆக்ஷன் நடக்கும்போது, அ இந்தியன் தாத்தா வந்து எஸ்கேப் ஆற மாரி ஒரு சீன் காட்டிட்டாங்க. ஆ மனிஷா கொய்ராலா வீட்ல இருந்துட்டு வந்து கமல் சார் வந்து கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது வெறும் இவர் பாட்டுக்கு கொலை பண்ண விட்டுட்டு மனிஷா கொய்ராலா வீட்லயே இருந்துருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒருவேள சந்துரு காப்பாத்தப்பட்டால், சந்துரு வந்து அ உயிர் பிழைச்சு வந்த பிறகு, இந்தியன் திரும்பி வந்ததுக்கப்புறம் சந்துருவும் திரும்பி வந்தால், அப்படிங்கிற நெறைய கொஸ்டின் மார்க் இருக்கு. அத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நெறைய கேள்வி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு வந்து வில்லனா நடிக்கணும் அப்படின்னா, அந்த கமல் சாருக்கு வில்லனா நடிக்கிற அளவிற்கு ஒரு அழுத்தமான ஒரு வில்லன் இல்லைன்னா, கமல் சார் ஒத்துக்க மாட்டாரு இந்த படத்தையே. ஏன்னா வந்து ஆப்போசிட்ல இருக்கிற யாருமே பெரிய பெர்ஃபார்மர் இல்ல அப்படிங்கும்போது, நெடுமுடி வேணு சார்லாம் வந்து இருந்தபோது, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அவர்ல பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துல சில சில கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தா கூட, பாபி சிம்ஹாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அவங்கலாம் கமல் சார வந்து ஹோல்டு பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதையும் மீறி ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு வந்து நெறைய பேர் நம்புறாங்க. ஸோ நானும் சில விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஸோ அத ஒரு ஃபேன்ஸ் தியரியா நம்ம வந்து சில வீடியோல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியன் 2 படம் வந்து கமல் சாருக்கு இந்த விக்ரம் படத்துல கிடைச்ச வெற்றிய மறுபடியும் தக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கிறேன். 80ஸ் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல மிக முக்கியமான ஆட்கள் ரஜினி சார், கமல் சார் எல்லாமே வந்து ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வெற்றி இருக்குல்ல, அவங்க கையில கிடைச்ச வெற்றி, விக்ரம் அப்படிங்கிற வெற்றியும், ஜெயிலர் அப்படிங்கிற வெற்றி இருக்குல்ல, அந்த 2 வெற்றி வந்து அவங்கள பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகப்படுத்தியிருக்கு. அதனால தான் அடுத்தடுத்த படம் வந்து பண்றதா வந்து எல்லாருமே ரொம்ப வேகமா வேலை செய்றாங்க. ஸோ அது இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன்.
உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரெய்லர்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரியான ட்ரெய்லரா இது இருக்கும்? ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படிங்கும்போது அது என்ன மாரி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு குடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய வந்து பேசுவோம். இந்த ஃபேன்ஸ் தியரிய பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். வாங்க, அங்க நிறைய இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.